வணக்கம், இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டுக்கு செய்யக்கூடிய அறுசுவையும் நிறைந்த ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை 1 கொத்து, பெரிய மாங்காய் 2, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், வெல்லம் 200 கிராம். பேன் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக விட்டுடலாம். மாங்காய் பாதி அளவுக்கு வெந்ததும் இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா உருகிடுச்சு, மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ வெல்லம் மாங்காவோட சேர்ந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அறுசுவையும் நிறைந்த மாங்காய் பச்சடி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.